அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரசன் வைத்த வினோதமான போட்டி, பல அறிவாளிகளின் தோல்வி, ஒரு முனிவரின் அசத்தலான வெற்றி, ஆட்டின் எடை ஒரு மாதம் கழித்தும் மாறாமல் இருந்ததன் மர்மம் என பல சுவாரஸ்யங்களும் நீதியும் நிறைந்த கதையை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். முன்னொரு காலத்தில் செல்வமும் செழிப்பும் நிறைந்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அரசன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி மக்களின் அறிவையும் திறமையையும் சோதிப்பதற்காக வினோதமான போட்டிகளை அறிவிப்பான். ஒரு நாள் அரண்மனை முரசு முழங்கியது. நாளை காலை அரண்மனை மைதானத்தில் அனைவரும் கூட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அரசன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து, என் நாட்டில் உண்மையிலேயே அறிவாளிகள் இருக்கிறார்களா என்பதை அறிய ஒரு போட்டி அறிவிக்கிறேன் என்றார். அமைச்சர் முன்வந்து, அரசே, போட்டி என்ன என்று கேட்டார். அரசன் சிரித்தபடி ஒரு வெள்ளை ஆட்டை கொண்டு வர சொன்னான். இந்த ஆட்டை நான் யாரோ ஒருவருக்கு கொடுப்பேன். ஒரு மாதம் கழித்து அதை திருப்பி கொண்டு வர வேண்டும். ஆனால் நான் கொடுத்த போது இருந்த எடை எவ்வளவோ அதே எடையில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றார். மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அரசன் தொடர்ந்தான், எடை அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. வெற்றி பெற்றவருக்கு 5 கிராமங்கள் பரிசு, தோற்றால் சிறை தண்டனை என்றார். கூட்டம் அமைதியானது. இது எப்படி சாத்தியம் என்று மக்கள் கிசுகிசுத்தனர். முதலில் செல்வந்த வணிகர் ஒருவர் முன்வந்தார். இது மிகவும் எளிது அரசே என்றார். அவருக்கு ஆடு கொடுக்கப்பட்டது. ஒரு மாதம் கழித்து ஆட்டை கொண்டு வந்தார். எடை பார்த்தனர். 2 கிலோ அதிகமாக இருந்தது. தோல்வி என்றார் அரசன். அடுத்ததாக விவசாயி ஒருவர் வந்தார். நான் இதை செய்து காட்டுகிறேன் என்றார். அவர் ஆட்டிற்கு அளவாக உணவு கொடுத்தார். ஒரு மாதம் கழித்து எடை பார்த்தபோது 1 கிலோ குறைந்திருந்தது. அவரும் தோற்றார். இப்படி பலர் முயன்றனர். யாராலும் வெற்றி பெற முடியவில்லை. அரசனின் மகன் இளவரசன் வீரசேனனும் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினான். தந்தையே, நான் முயற்சி செய்கிறேன் என்றான். அரசன் சம்மதித்தான். இளவரசன் நாட்டின் சிறந்த வைத்தியர்களையும் கால்நடை வளர்ப்பாளர்களையும் அழைத்தான். ஆட்டின் எடையை தினமும் அளந்து சரி செய்வோம் என்றான். ஆனால் ஒரு மாத முடிவில் எடை 1/2 கிலோ அதிகமாக இருந்தது. இளவரசனும் தோற்றான். அரசன் கவலையடைந்தான். நான் வைத்த போட்டிக்கு விடையே தெரியவில்லையே என்று நினைத்தான். அந்த சமயத்தில் நாட்டிற்கு வெளியே இருந்து ஒரு வயதான முனிவர் வந்தார். அவர் அமைதியாக அரண்மனைக்கு வந்தார். அரசே, இந்த போட்டியை நான் ஏற்கிறேன் என்றார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அமைச்சர் சிரித்தார். பல அறிவாளிகள் தோற்றார்கள், நீங்கள் எப்படி வெல்வீர்கள் என்று கேட்டார். முனிவர் புன்னகைத்தார். முயற்சி செய்து பார்க்கலாம் என்றார். அரசன் ஆட்டை அவரிடம் ஒப்படைத்தான். முனிவர் ஆட்டை அழைத்து சென்ற பிறகு அமைச்சர் சந்தேகமடைந்தார். இவர் ஏதோ மந்திரம் செய்வர் போல் இருக்கிறதே என்று நினைத்தார். அவர் ஓர் உளவாளியை அழைத்து, முனிவர் என்ன செய்கிறார் என்று ரகசியமாக கவனித்து வா என்றார். உளவாளி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றான். ஆனால் அங்கு வியப்பான காட்சி காத்திருந்தது. ஒரு பெரிய கூண்டில் ஆடு இருந்தது. அதற்கு நிறைய பச்சை புல், தானியம், பழங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதற்கு எதிரே இருந்த மற்றொரு கூண்டில் ஒரு பெரிய புலி அடைக்கப்பட்டிருந்தது. உளவாளி அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன வினோதம் என்று யோசித்தான். அவன் ஓடிப்போய் அமைச்சரிடம் கூறினான். நாட்கள் வேகமாக ஓடின. ஒரு மாதம் முடிந்தது. அரண்மனை மைதானத்தில் மீண்டும் மக்கள் திரண்டனர். முனிவர் ஆட்டை அழைத்து வந்தார். அரசன் எடை பார்க்க உத்தரவிட்டான். அனைவரும் மூச்சை நிறுத்தினர். எடை பார்த்த காவலன் அதிர்ச்சியுடன் சொன்னான், அரசே, 1 கிராம் கூட கூடவில்லை, 1 கிராமும் குறையவில்லை என்றான். கூட்டம் முழுவதும் ஆரவாரம் செய்தது. அற்புதம், இது எப்படி சாத்தியம் என்று அனைவரும் வியந்தனர். அரசன் எழுந்து நின்றான். முனிவரே, இந்த ரகசியத்தை எனக்கும் சொல்லுங்கள் என்றார். முனிவர் அமைதியாக பேசத் தொடங்கினார். அரசே, நான் ஆட்டிற்கு வேண்டிய அளவுக்கு அல்ல, அதிகமாகவே உணவு கொடுத்தேன் என்றார். மக்கள் வியந்தனர். அப்படியென்றால் எடை ஏன் கூடவில்லை என்று கேட்டனர். முனிவர் சிரித்தார். ஏனெனில் அதற்கு எதிரே ஒரு புலியை வைத்திருந்தேன் என்றான். அரசன் புரியாமல் பார்த்தான். முனிவர் தொடர்ந்தார். உணவு உடலுக்கு சக்தி தரும், ஆனால்
பயம் அந்த சக்தியை கரைத்துவிடும். ஆடு தினமும் உணவு உண்டது. அதே நேரத்தில் புலியை பார்த்து உயிர் பயத்திலும் இருந்தது. அதனால் உணவால் ஏற்பட்ட எடை உயர்வும் பயத்தால் ஏற்பட்ட உடல் சோர்வும் ஒன்றையொன்று சமன் செய்துவிட்டன என்றான். அப்பொழுது இளவரசன் கேட்டான், முனிவரே, இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. முனிவர் மெதுவாக பதிலளித்தார், மகனே, மனித வாழ்க்கையும் இது போலத்தான். செல்வம், பதவி, புகழ் ஆகியவை உணவை போன்றவை. ஆனால் மனதில் பயம், பேராசை, பொறாமை இருந்தால் அந்த மகிழ்ச்சி நீடிக்காது. உலகிலேயே பெரிய சிறைச்சாலை பயம், உலகிலேயே பெரிய செல்வம் மன அமைதி என்றார். அரசன் தலை குனிந்தான். அமைச்சரும் சிந்தனையில் ஆழ்ந்தார். மக்கள் அனைவரும் கைகொட்டி முனிவரை பாராட்டினர். அரசன் எழுந்து, முனிவரே, நீங்கள் போட்டியில் வென்றதோடு மட்டுமல்ல, எங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் என்று கூறி 5 கிராமங்களையும் பரிசாக வழங்கினான். ஆனால் முனிவர் அந்த கிராமங்களை ஏழை மக்களுக்கே தானமாக வழங்கிவிட்டு, மனிதனின் உண்மையான செல்வம் அவன் மன அமைதிதான் என்று கூறி தனது ஆசிரமத்திற்கு திரும்பி சென்றார். அன்று முதல் அந்த நாட்டில் மக்கள் ஒரு உண்மையை மறக்கவில்லை. பயம் இருக்கும் இடத்தில் இன்பம் நிலைக்காது, மன அமைதி இருக்கும் இடத்தில் வாழ்க்கை செழிக்கும் என்பது. உடலின் வளர்ச்சியை விட மனத்தின் அமைதியே மனிதனின் உண்மையான செல்வம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.